நான் முழிக்கிறதெல்லாம் பாயிட்டா இருக்கணும். செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என் கண்மணிகளா தொட்டு கும்பிடுங்கடா. உள்ள 6 மாசம் வெளியே 6 மாசம்னு இருந்து உடம்புல ஒண்ணுமே இல்ல. அடிக்கடி வாந்தி வருது, மயக்கமா வருது, தலையெல்லாம் சுத்துது. நான் சாகறதுக்குள்ள என் குலத்தொழில உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஆம்பளையா இருந்தா பாயிட்ட இருக்கணும், பொம்பளையா இருந்தா நகையா இருக்கணும். தெரியுதா? அடுத்தவங்க வயல மண்ணை போடணும், உங்க அம்மா வயல சோத்த போடணும். புரியுதா? சொல்லு பாக்கலாம். அடுத்தவங்க வயல சோத்த போடணும், அம்மா வயல மண்ணை போடணும். லட்சுமி, மாமாய் சீக்கிரம் வந்து நேரம் இருக்காத. என்ன பண்ற? போலீசார முடிக்கிறாயா? வீராத்தானுக்கு போகுது, புடிச்சா புடிச்சிட்டு போறாங்க. ஊருக்கு புச்சா? ஆமாங்க. எங்க போறீங்க? அதான் தெரியலைங்க. தெரியாதா? அப்பா போல இருக்கிறான், அனுப்பி இல்லாமா வாங்கி வளர்த்த மகனே, முதல் நாளே தேடிட்டீங்கடா. கூட இருக்கிறது உன் நகைச்சியா? கொஞ்சாதீங்க. சம்சாரமா? இங்க வா, ஒரு ஏற்பாடு பண்றேன். பாத்தியாவுல பட்டணத்துக்கு போனா மனுஷங்களை நம்பி வாழலாம். மாமன் சொன்னது சரியா போச்சு. வந்தோடனே ஏற்பாடு நடக்குது. ஏனுங்கண்ணா நம்ம பசங்களா? ஆமா. என்ன படிக்கிறாங்க? இந்த படிக்கிறாங்க. ஆமா, பட்டணத்துக்கு ஏன் வந்தீங்க? ஒரு வேலை வெட்டி கிடைச்சதுன்னா பொண்டாட்டியோட இங்கேயே தங்கிடலான்னு. வேலை வெட்டியா? இவங்களுக்கு என்ன வேலை போட்டு கொடுக்கறது? நம்ம உங்களாலே ஒரு வேலை போட்டு கொடுத்துருவோம். நம்ம பங்களாவில வேலை செய்ய உங்களுக்கு ஒண்ணு ஆட்சி பண்ண இல்லையே. வேலையா? ஊர்ல நாங்க பார்க்காத வேலையா? அதேமல நம்ம பங்களாவில நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்னங்கண்ணா அது? அதாவது நிறைய ஜாமா இருக்கு. நானும் அந்த பங்களாவில இருக்கவே மாட்டேன். புதுசா வந்திருக்கிற உங்களை நம்பி அங்க எப்படி வேலை சேர்க்கறது? நம்பிக்கை இல்லாத இடத்துல நாம எதுக்கு வேலை செய்யணும்? வாமே போலாம். இருபட போச்சு போச்சு கோவிச்சுட்டு இது பாருங்க, உசுரே போனாலும் ஊரால் கூட நாங்க தொட மாட்டோம். வேணும்னா எங்க நகராட்டெல்லாம் உங்ககிட்ட கொடுத்து வைக்கிறோம். பத்திரமா வச்சிருந்து நான் ஊருக்கு போற திருப்பி கொடுத்துருங்க. என்ன நான் சொல்றது? இது நான் ஏன் புத்திசாலித்தனம்? அண்ணா தேவடி கை நடக்குது. அடுத்தவங்க பொருளை வாங்குறமே, யாரு கண்ணிலையும் படாம பத்திரமா பாத்துக்கணுங்கிற பயன்தான். ஏய், பழத்தடு. ஏண்டா இவங்களை எங்கடா விடுறது? ஆனா வாப்ப போற வழியில ஏதாச்சும் நல்ல பங்களா பாத்துடுவோம். ஏண்டா தூள் எப்பா, தொழில நான் உங்கள்ட்ட கத்துக்கிறேன்டா. வாங்க நடங்கடா. டாக்ஸி டாக்ஸி இருக்குப்பா. உள்ள தள்ளி குச்சிக்கோ. நம்ம பிரச்சனைங்களா? ஆமாமா மைடிசன். இவங்களை நம்ம ஒயிட் பங்களாவில இறக்கிட்டு வரேன். நீ நம்ம ரெட் பங்களா போ. ஃபாதர் ஒரு நிமிஷம். என்னடா? முதல்ல எங்க பங்கு வச்சுட்டு அப்புறம் எங்க வேணா போயிட்டோல. இருங்கடா, போயிட்டு வந்துடுறேன். வீட்டுல வச்சு பங்கு போட்டுக்கலாம். எங்கிட்டயும் வேலையை காட்டுறியா? தொலைச்சு விடும், தொலைச்சு அத்தி மடக்குங்க. உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்தே தப்பா போச்சு. தம்பி என்ன சொல்லுதுங்க? ஒண்ணு இல்ல, ஆளுக்கு ஒரு ஃபாரின் கார் கேட்டாங்க. அதை வாங்கி கொடுத்துறாரு முடிவு பண்ணிட்டேன். டிரைவர் வண்டி எடுப்பான். வாங்கடா. டிரைவர் வண்டியில இருப்பா. முதல்ல வாட்ச்மேனை சரி கட்டுங்க. நான் இவங்களை சரி கட்டுறேன். சரி கட்டுறதுலாம் இருக்கட்டும், எங்க பங்க குடுக்காம எங்கேயாச்சும் போனா தொலைச்சுடுவோம். தொலைச்சு போங்கடா. இதுதான் மங்களாமா. 1/2 மணி ஆட்டம் இருக்கு பங்களாங்கிற வாஸ்து தான். வேலை செஞ்சாலும் இப்ப ஒரு மங்களாவது வேலை செய்யணும். ஆமா ஆமா. இந்த பணத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கோ. எங்க வேலை முடியற வரைக்கும் நீ தூங்கு. இல்ல ஒரே அடியா தூங்க வச்சிருவோம். தொலைச்சு விடுவோம். தொலைச்சு முடிஞ்சது. அங்க இப்படி அங்க முடிச்சுக்கிட்டு இருக்கு. வாங்க வாங்க வாங்க. என்னங்க மட்ட மஞ்சாந்து இப்படி தூக்குறாரு? ராத்திரி பூரா முடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் நீங்க உள்ள போங்க. ஏன் நீ இல்லீங்களா? இந்த ஒரு பங்களா பாத்துக்கிட்ட முடியுமா? எனக்கு எத்தனையோ பங்களா, எத்தனையோ பிசினஸ். நீங்க போங்க, சாயங்காலம் என் சம்சாரத்தோட வந்து பாக்குறேன். வாங்கடா வாங்கடா. ஏனுங்க என்னப்பா? உள்ள யாராவது ஏதாவது கேட்டா? உள்ள என் மேனேஜர் இருப்பான். முதலாளி நான் சொல்லு. மீறி ஏதாவது சொன்னா அவன் சீட்டை கிழிச்சு விடுன்னு சொல்லு. சரி காபல. கமான் குயிக் குயிக். தூங்குறான் பாரு முண்டம்.
உங்களை பெத்து வளர்த்து தொழில் சொல்லி கொடுத்தவன் பீடிய குடிக்கிறான். நீங்க சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? அட போயா, 1ஆம் தேதியே உனக்கு பிட்பை எழுதி தெரியல, நீ எல்லாம் அங்க பழகி போற. இந்தா இதை வச்சு பழச்சிக்கோ. உன்னை அப்பன்னு சொல்லிக்கிறதுக்கு வழக்கமா இருக்கு. வேணும்டா வேணும். கேவலம் 2 ரூபாய். பாத்துட்டேன். ஐயோ, எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானா? கை நிறைய பணம் வச்சிருக்கோம், கோழி விற்கிறது கோழியை பாரு. அட நம்ம கைலாத்து கபாலி. ஏய் நீ என்னடா இவ்வளவு காசு வச்சிருக்க? கபாலி என்ன? நம்மகிட்ட 2 கோழி இருக்கு, தள்ளு சாத்தாரேன், கப்புன்னு அமுக்கிங்க. மகனே உங்க அம்மா வாய் வயிறுமா இருக்கடா, இந்த கோழியாவது வாங்கி கொடுறா. எங்க அம்மாவுக்காக எவ்வளவு நாள் செலவு பண்ணுவோம்? எவ்வளவு ஐயா? 30 ரூபாய்க்கு 2. பிச்சைக்கார காசு. இந்தா கொண்டா. என்ன உனங்கன கணக்குது? எத்த கோழியா? யோ கோழிய உசுரோட முழுங்க போற, கல்லசா கொடுத்துருக்கேன், கப்புன்னு அமுக்குவியா? ஏய் காசை குடுறா. இந்த கைலாத்து கபாலியவே ஏமாத்த பாக்குறியா? மகனே இதுல ஏதோ பிராட் இருக்கு, காசை கொடுக்காத, பாத்துக்கிட்டு தான் கொடுக்கணும். மகனே பிஸ்கெட்டை கொடுத்து ஏமாத்த பாக்குறான், ரூபாயை கொடுத்துறாரு. அப்பா தங்கம். தங்கமா? தங்கமா இல்ல தெரியாம தந்துட்டேயா? அப்பா ஓடுப்பா, அப்பா ஓடுப்பா, அப்பா ஓடு, அப்பா ஓடு, ஓடுப்பா. ஆட்டால போலாமா? ஆசிரியர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நில்றா, நில்றா. எங்க போனா?